ஹாய் நண்பா, பல பேருடைய கனவு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்திருக்கு. டைரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழில் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் இஸ்ரோவினுடைய ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ் யூனிட் இருக்குது. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தற்பொழுது இந்த ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. மொத்தமாக ஒரு 100 விதமான காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, இது ஐஎஸ்ஆர்ஓவில் வந்திருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் ஒரு ட்ரெயினி கேட்டகரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 1 இயர் இந்த ஒரு அப்ரண்டிஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதுவும் ஐஎஸ்ஆர்ஓ சைட்லேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தற்பொழுது கிராஜுவேட் அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் 12 காலியிடங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் 10 காலியிடங்கள், எலக்ட்ரிக்கலில் 5 காலியிடங்கள், சிவிலில் 4 காலியிடங்கள், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 3 காலியிடங்கள், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ கேட்டிருக்காங்க 2 காலியிடங்கள், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் ஒரு 5 காலியிடங்கள். மொத்தமாக இதில் ஒரு 41 காலியிடங்கள் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்திருக்கு. ஸ்டைஃபண்ட் அதாவது உங்களுக்கு சேலரி ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். மாதம் உங்களுக்கு 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. பிடெக்கில் இந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தது 65% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதற்கு கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். சிஜிபிஏ அப்படின்னா குறைந்தது 6.84 சிஜிபிஏ கம்பல்சரி இருக்கணும். அண்ட் தென் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஏ படித்தவங்களுக்கு ஒரு 4 காலியிடங்கள், பிஎஸ்சி படித்தவங்களுக்கு 7 காலியிடங்கள், பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 காலியிடங்கள். மொத்தமாக இதில் ஒரு 15 காலியிடங்கள் வந்திருக்கு. 3 வருடம் டிகிரியில் பிஏ பிஎஸ்சி பிகாம் படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்குமே ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குறைந்தது 60% மதிப்பெண்கள் உங்களுடைய டிகிரியில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 44 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. 3 வருடம் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கலில் 15 காலியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸில் 10, எலக்ட்ரிக்கலில் 10, சிவிலில் 5, கெமிக்கலில் ஒரு 4 காலியிடங்கள் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த டிப்ளமோ படிச்சுட்டு டெக்னீஷியன் அப்ரண்டிஸாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் மந்த்லி ஒரு 8,000 கிடைக்கும். இந்த அப்ரண்டிஸ்க்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான். 12 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுவீங்க. இந்த அப்ரண்டிஸ்க்கு ஒரு சில கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கேட்டகரி அப்படின்னா, இப்போ சாண்ட்விச் கோர்ஸில் நீங்கள் பிடெக் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இதுக்கு முன்னகுட்டி வேறு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் நாட் எலிஜிபிள். அது மட்டும் இல்லை, அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு 1 இயருக்கு அதிகமாக ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 28 வயது. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களும் 28 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட், அதாவது டேரெக்டாக ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். என்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ டேட் போட்டிருக்காங்க. அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகணும் அப்படின்னா
ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே போயிடணும், சனிக்கிழமை. சரிங்களா? டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் இன்டர்வியூ போகணும் அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரண்டிஸில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஜனவரி மாதம் 11ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ போகும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் PDF ஃபைல் பார்க்கக்கூடிய எல்லா லிங்க்ஸையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல்ஸ், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்காக உங்களுடைய 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரியுடைய மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு என்னென்ன உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையுமே ஒரிஜினல்ஸும் வச்சுக்கோங்க. ஒரு 2 செட்டு ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஒரிஜினல்ஸை வந்து இன்டர்வியூ போகும்போது ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க, அதே மாதிரி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் கோர விரும்புகிறீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் சொல்லிட்டேன், 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு போங்க. அதே மாதிரி ரெஸ்யூம் இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ 100 காலியிடங்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டிடேட்க்கு ஒரு டேட்டில் ஒரு செக்ஷனில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ பர்டிகுலராக இப்போ நீங்கள் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதில் யார் டாப்பில் மதிப்பெண்கள், அதாவது உங்களுடைய டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ மார்க் டாப்பில் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. டிகிரி படிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, பிடெக் படிச்சுட்டு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக இத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதில் யார் பிடெக்கில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மகேந்திரகிரி எங்கே லொக்கேட்டாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எண்டில். இந்த மகேந்திரகிரி வந்து பார்த்தீங்கன்னா காவல் கிணறு ஜங்ஷன், நாகர்கோவிலிருந்து 22 கிலோமீட்டர் திருநெல்வேலி ரோட்டில் இருக்குது. திருநெல்வேலி நேஷனல் ஹைவேல காவல் கிணறு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு இந்த ஒரு மகேந்திரகிரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. காவல் கிணறு ஜங்ஷன்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒரு மகேந்திரகிரி ISRO ப்ரொபல்சன் யூனிட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கீங்க அண்ட் தென் அந்த கேரளா சைட்லேருந்து வாரீங்க அப்படின்னா எல்லோரும் நாகர்கோவில் வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து காவல் கிணறு ஜங்ஷன் வந்தாலே போதும். அண்ட் மற்ற பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் திருநெல்வேலி வந்துடுங்க. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் நாகர்கோவில் பஸ் ஏறுங்க. ஸோ அதில் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது வந்து காவல் கிணறு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த பிளேஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். டைம் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு செக்ஷன், மத்தியானம் ஒரு செக்ஷன் நடக்குது. அதனால் பஸ் எந்த டைம் அவைலபிளாக இருக்கும், எப்படி வரலாம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வாக்கின் டிரைவ் அட்டன் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.